எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து மீண்டும் இந்த விசேஷமான வாரம். அதாவது ஏன் இது விசேஷமான வாரம்? நாம் வருஷத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்தை தொடங்குகிறோம். நேற்று நாம் அதை தொடங்கினோம். ஜூலை 1ஆம் தேதி. இந்த 6 மாத காலம் முடிந்து அடுத்த 6 மாத காலம் தொடங்கியிருக்கு. கண்டிப்பா இது நீங்கள் யோசிக்காத ஒன்றா இருந்திருக்கலாம். உங்களை பொறுத்தவரை இது ஒரு முழு வருஷம் அப்படியா சென்று கொண்டிருப்பதா என்று நினைக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் தேவனோடு கூட தன்னுடைய உறவிலே கவனம் கொடுக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு புது அத்தியாயம் தொடங்குகிறது. நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், கேட்காத ஒன்றா இருக்கலாம், குழக்கமா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நண்பர்கள், ஒரே ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்கள் வாழ்க்கையினுடைய பல வருட சூழ்நிலையை மாற்ற சக்தி உள்ளது. நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம். ஏன் இந்த 6 மாத காலம் நீங்க எடுக்காத தீர்மானத்தை இந்த 7வது மாதம் நீங்கள் எடுக்க கூடாது? ஒரு சரியான தீர்மானம். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பார். இந்த 6 மாத காலமோ இல்லை இத்தனை வருஷ காலமோ வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் சரி, இந்த வருஷத்தை 2ஆம் அத்தியாயம் இந்த ஜூலை மாதம் தொடங்குகிறது. ஜூலை முதல் டிசம்பர் வரை. எனவேதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஜூலை மாதம் வந்திருக்கிறது. வருஷத்தின் 2ஆம் அத்தியாயம் நீங்கள் புதியதாய் தொடங்கும்போது இது உங்களுக்கான வாய்ப்பு மக்கள். இதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னானுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபனுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றை இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார். மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது. கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார். அது புது திராட்சரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பணத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். இந்த வீடியோ பார்த்த நீங்கள் ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றிருப்பீர்கள். எப்படி அக்காலத்திலே தேவனுடைய மனுஷிகள் வெறும் ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்கள் கூட. அண்ணா அதுக்கு ஒரு உதாரணமாய் நான் சொல்ல முடியும். தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி தன் வாழ்க்கை இல்லை என்பதை பார்த்தபோது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதை அல்லது கேட்பதை பெற்றுக்கொள்வது பிசாசு விரும்புவது இல்லை. உபாகமம் 28 நான் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற, இன்று இப்போ இந்த நாள் செவ்வாய் இரவு ஜூலை 2ஆம் தேதி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி
அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஒருவேளை என் வாழ்க்கை சாபத்துல இருக்கிறது, என் வாழ்க்கை தோல்வியில இருக்கு, என் வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லை, நான் ஒரு துர்பாக்கியசாலி என்று நீங்கள் சொன்னால் இன்று கேட்ட வார்த்தை என்ன? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். இன்று உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற சாட்சிகள், கேட்க போகிற வார்த்தைகள், கேட்ட இந்த சத்தியம், இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் நான் கீழ்ப்படிய போகிறேன் என்று சொன்னால், இந்த மக்கள் செய்ததை போல நீங்கள் பார்ப்பீர்கள். ஜூலை தொடங்கி டிசம்பர் வரை உங்க வாழ்க்கை இதே போல இருக்க வாய்ப்பே இல்லை. மக்கள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களோடு பேசுகிறேன் திரை வழியாய். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும் உங்கள் சூழ்நிலை என்ன. ஆண்டவர் அறிவார். நீங்க இப்போ இந்த நேரம் என்ன நம்பி கடந்து போறீங்க. இந்த நிகழ்ச்சி எதற்காய் தெரியுமா மக்களை? வனாந்தரத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த கர்த்தர் மோசையின் மூலம் வனாந்தரத்தில் அவர் ஜனங்களை, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே, இதே போல கழுகு தன் சட்டைகளின் கீழே பராமரிப்பது போல கர்த்தர் பாதுகாத்து வனாந்தரத்துல கொண்டு சென்றார். இரவிலே அக்னி ஸ்தம்பமாய், பகலிலே மேக ஸ்தம்பமாய். ஆண்டவருடைய அரவணைப்புல போன அந்த மக்களுக்கு அந்த வனாந்தரம் பயமா இல்லை, பசி இல்லை, உடல் சோர்ந்து போகவில்லை, வியாதிப்படவில்லை. அவர்கள் பலத்தோடு சென்றார். இதோ இந்த அக்னி தான் உங்களுக்குள் எரிய விரும்புகிறார். இந்த ஜூலை தொடங்கி டிசம்பர் வரை உங்களை நடத்தி செல்ல வீடியோவை கவனிங்க. பிற்பாடு எப்படி இந்த இஸ்ரவேல் நிகழ்ச்சியில கடந்து கொள்ளலாம், யார் எந்த மாதிரியான விண்ணப்பம் செய்ய வேண்டும், எதற்காக, அதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ கூர்ந்து கவனிங்கள். தொடர்ந்து நான் உங்களோடு பேசுவேன். இந்த ஃப்ரேம் இங்கே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே இது ஒரு வட்டம், ரவுண்டாக இருக்குது. இது அப்படியா, இது வட்டமாக இருக்குது, இது அப்படியான ஒரு முக்கோணம். இதுதான் நீங்கள், இதான் உங்களுடைய வாழ்க்கை. இங்கே இருக்கிற இந்த வெற்றிடம், இந்த பகுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி நீங்கள் பார்க்கிற இது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது உங்களுடைய உட்புறம். அப்படியான அந்த தாழ்வு மனப்பான்மைகள், இல்லை யாரும் உன்னை விரும்பலை, யாருக்கும் நீ தேவையில்லை, உயரமான ஒருத்தர் தான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சில எண்ணங்கள். ஏன் நீ இப்படி பிறந்த, ஆண்டவர் கூட உன்னை விரும்பலை. சரி, இப்படியான இந்த எல்லா எண்ணங்கள் தான் தானியேலாக்குள்ளாக இருந்தது. யார் இந்த வெறுமையை நிரப்ப முடியும்? இந்த வெறுமை நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது.
இந்த இடத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவர் வந்து அதை நிரப்பும்படியாக. இப்படிப்பட்ட ஒரு வெறுமை இந்த இடம் நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. மக்கள் என்ன செய்கிறாங்க? இதுதான் மக்கள் இப்படியா செய்கிறாங்க. பொருந்தாத ஒன்றை எடுக்கிறாங்க, பொருந்தாத ஒன்றை மக்கள் கொண்டு வராங்க. இந்த பொருந்தாத ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்தும்படி அப்படியே மக்கள் வைக்கிறார்கள். இந்த முக்கோணம் இந்த இடத்துல பொருந்தாது. இது ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது இது வந்து இந்த வட்டத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு பொருந்தாமல் சின்னதாக இருக்குது. வெறுமையாக இருக்கிற மக்கள் தங்களை நிரப்பிக்கொள்ள பார்ப்பாங்க. எப்படி ஒரு திருமணத்து மூலமாக, அதாவது தனிமையாக இருக்கிறவங்க, இல்லை எனக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா நான் வெறுமையாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். இல்லை எனக்கு வந்து குழந்தைகள் வேணும், எனக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். பல வழியில் முயற்சிக்கிறாங்க நிரக்கும்படி. நான் பள்ளிக்கூடம் சென்று விட்டால், நான் படித்து முடித்தால் சம்பாதிப்பேன். இப்படி எல்லா விதமான காரியங்களை கொண்டு வெளிப்புறத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களை கொண்டு வந்து நிரப்ப விரும்புகிறாங்க, உட்புறத்தை மூடும்படி. ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்க சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் எதை வேணாலும் கொண்டு வரலாம் நிரக்கும்படி. ஆனால் அந்த வெற்றிடமானது கண்டிப்பாக நிரக்கப்பட முடியாது. தேவனால் மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அப்பொழுதுதான் அந்த இடத்துக்கு யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான். பரிசுத்த ஆவி ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே அந்த வெறுமை, அந்த வெற்றிடம் முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. அவங்க புரிந்து கொண்ட பிற்பாடு நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவங்க அப்படியா பீடத்து மேலே ஏறி வந்தாங்க. அவங்க சொன்ன பிரகாரமாக சிறியவங்களாக மேலே ஏறி வந்தாங்க. ஒரு ராட்சத தோற்றமாக கீழே இறங்கி சென்றாங்க. அப்படியா தான் அவர் ஒரு நபரை உட்புறத்திலிருந்து மாற்றம் அடையும்படி செய்கிறார். அந்த வெறுமை நீங்கியது. அதாவது தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. அல்லது மற்ற எண்ணங்கள், நான் இப்படி இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பெருமையான ஒருத்தர், பழக கடினமான ஒருத்தர், பிரச்சனை கொடுக்குற ஒருத்தர் இனி இல்லை. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த நபர் முழுமை அடைகிறார். முழுமை. அந்த நபர் வேறு எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம், என்னால் தனியாக இருக்க முடியல, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள போகிறேன், என்னால் முடியல தனியாக. ஆனால் நான் குணமாக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ள இனி அந்த வெறுமை இல்லை, நான் இனி அப்படி உணரவில்லை. அவங்க தனிமையாக இருந்தாங்க. ஆனால் உடனடியாக ஒரு உறவு முறையை தேடணும்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஆதங்கத்தோடையோ கவலையோடவோ இல்லை. காரணம், பரிசுத்தாவி ஏற்கனவே அந்த நபரை முழுமையாக்குகிறார், நிரப்புகிறார். எனவே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது இருக்கிறது மிக சரியாக, முதன்மையாக, பிரதானமாக இதற்காக தான். இதை செய்வதற்காக தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கிறது. வெறுமையை நிரப்பும்படி. அதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. இவர் இங்கே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வேறு எதை பெற்றாலும் அதனால் எந்த விதமான ஒரு அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தான் அதை செய்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தில் ஏதோ ஒன்று வெறுமையாக, அதாவது குறைவாக இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கார், வெளியே ஏதோ ஒன்று குறையாக இருக்குது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உங்கள் உட்புறத்தை இப்போ நிரப்பி விட்டார், முழுமையாக்கிட்டார். ஆனால் உங்களுக்கு இன்னும் வெளியில் சில விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டியது. உங்களுக்கு பணம் தேவை, குணமாக்குதல் தேவை, உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள், நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை துணையை கண்டடைய வேண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். எனவே ஒரு இடமானது அங்கு இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியிலே அது காணப்படுகிறது. எனவே அது இங்கே இருக்கிறது. இதோ இங்கே பிற்பாடு உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை, விஷயத்தை நீங்கள் முழுமையாக்கி நிறைவேற்றின பிற்பாடு, நீங்கள் அதை முதலாவது சரிப்படுத்தின பிற்பாடு, இங்கே இதை சரிப்படுத்தின பிற்பாடு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளும்படி. பிற்பாடு இது முழுமையாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிஷப், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அப்போது மறந்து விடுங்கள், மற்ற விஷயத்தை மறந்து விடுங்கள், பணத்தை மறந்துடுங்க, உறவு முறையை மறந்து விடுங்கள், இதை பற்றி மட்டும் அனுசரணை உள்ளவராக குறையாக இந்த பகுதி நிறைவில்லாமல் இருக்கிறதா? கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி நான் இதை சொல்வது? அதாவது உங்களுடைய விண்ணப்பத்தில் வந்து, அதாவது மாயை இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சுயநலம் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இல்லை, எது உங்களுக்கு மிக முக்கியமானது என்றால், எனக்கு ஒரு கணவர் தேவை, இல்லை எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. எப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை? இல்லை எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷி அப்படியாக தேவை. உங்களுடைய எதிர்கால கணவர், உங்களுடைய எதிர்கால மனைவி, அவங்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? தெளிவாய் குறிப்பிட்டு தேவனிடத்தில் கேளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இந்த விசுவாசத்தில் சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து
அதி அற்புதமான இந்த விளக்கத்தை பெற்ற நீங்கள், இந்த வீடியோ பார்த்த நீங்கள் இப்போது அதி அற்புதமான சாட்சி. இந்த அக்கினி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது அவர் வாழ்க்கை உண்மையா வெறுமையா இருப்பது சாத்தியமா? வெறும் உட்புறத்துல மாத்திரம் அல்ல. ஏன்னா நீங்க சில நேரம் யோசிக்கலாம், வெளிப்புறத்துல என் வாழ்க்கை அதே மாதிரிதான் இருக்கு. ஆண்டவர் இரண்டையும் செய்கிறவர். ஆனால் முதலாவது உட்புறம் தான் முக்கியமா. வெளிப்புறத்துல மட்டும் கவனம் கொடுக்காதீங்க, உட்புறம் தான் முக்கியம். கீழ்ப்படிந்தல் தான் முக்கியம். நீங்க கீழ்ப்படியும் போது வாக்கு தத்துவம் சாத்தியமாகுது. கீழ்ப்படியாத போதுதான் பிரச்சனை. மர்செல்லா கீழ்ப்படிந்தார். முதலாவது கண்டிப்பாய் அவர் வெளிப்புறத்துல வெறுமை உணர்ந்தார். சரீர வியாதியால், மோசமான வியாதியால் தான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது, தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன் தீர்மானிக்கும் போது வெளிப்புற வியாதி மறைந்த பிற்பாடு இந்த அக்கினி தனக்குள் வேண்டும் என்று பீடத்தை நோக்கி வந்தார். பீடத்தின் மேல் தன் வாழ்க்கையை கொடுத்தார். மிக சரியான தன் தியாகத்தை அர்ப்பணித்தார். மர்செல்லாவுடைய வாழ்க்கை அதி அற்புதமான சாட்சியாய் சற்று நேரத்துல நீங்கள் பிரமிப்படையும்படி கேட்க போகிறீர்கள். அதற்கு முன்பாய் இங்கே சென்னையிலே எல்லா யூனிவர்சல் ஆலயத்தின் பீடம் தயாரா இருக்கிறது உங்களுக்காய். மேலும் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் இதுதான் நீங்கள் கொண்டு வர வேண்டிய விண்ணப்பம். அதாவது அனுப்ப வேண்டியது சாலமோன் மண்டபத்துக்கு நீங்கள் திரையிலே பார்ப்பதைப் போல விண்ணப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், மேலும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவையானால், விவரங்கள் தேவையானால் கண்டிப்பாய் நீங்கள் எங்களை தொலைபேசியில உடனே அழைக்கலாம். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். மிக நல்லது. நீங்கள் நேரடியாய் ஆலயத்துக்கு வர விரும்பினால் சென்னையின் சுற்று வட்டாரத்துல உள்ளவராக இருந்தால் பெரம்பூரிலே, குறுக்குப்பேட்டையிலே, அயனாவரம், அண்ணா நகர், அகரம், அதாவது திருவிக்கா நகர், பெரியார் நகரத்தில் உள்ளவர்கள், இங்கே 1000 லைட், தேனாம்பேட்டை, டி நகர், கோடம்பாக்கம் இங்கே உள்ளவர்கள் நீங்கள் இங்கே வரவேற்கப்படுகிறீர்கள். நேரடியாக நீங்கள் இந்த விசேஷமான அதி அற்புதமான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும்படியா ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் மக்கள். இந்த வார நாட்கள் ஒவ்வொரு நாள் ஆலயம் திறந்திருக்கிறது. இடத்தை நோக்கி வாருங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் பீடம் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிற்பாடு இந்த பீடத்தின் மீது தன்னை கொடுத்த, இந்த பீடத்தின் மீது தேவன் செய்ய சொன்ன தியாகத்தை செய்ய, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நடந்த அதி அற்புதமான அதிசயம் என்ன? எப்படி உட்புறம் வெளிப்புறம், உட்புறத்துல உள்ள வெறுமை நீங்கி வெளிப்புறத்துல உள்ள வெறுமை எப்படி நீங்கியது பாருங்கள். இந்த சாட்சியை பார்த்த பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களை. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் சொல்லப்பட்டது, சாட்சி காண்பிக்கப்பட போகிறது. இப்போது ஒரு சரியான தீர்மானம் உங்களுடைய இந்த இரவு தீர்மானம் எடுக்க முடியுமானால் ஜூலை தொடங்கி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வித்தியாசம் சாத்தியம். என் சரீரத்துல இருக்க இந்த காயம் எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. என் முழு சரீரமும் ஒரு மிஷின்குள்ளாக சுத்துறது போல இருக்கு. ஒரு சின்ன துளி மாதிரி இது ஆரம்பிச்சது. ஒரு சின்ன புண்ணு உடம்பு ஃபுல்லா அரிக்கிற மாதிரி இது ஆரம்பிச்சது. நான் தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் இடத்துல போனேன் என்னுடைய சிகிச்சைக்காக. அவங்க சில டெஸ்ட் எனக்காக எடுத்தாங்க என்னுடைய சரீரத்துல. அந்த சோதனைக்கு அப்புறமா எல்லாம் பேப்பரையும் நான் எடுத்துட்டு டாக்டரை பார்க்க திரும்ப போனேன். அந்த மருத்துவர் அந்த மாதிரி ரொம்பவும் அதிர்ச்சியானாங்க.
அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்க சரீரத்துல என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஏன்னா இந்த சோதனையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் வெளியே காமிக்குது. அவங்க ஒரு ஆயில்மெண்ட் மாரி குடுத்தாங்க என்னோட சரீரத்துல போடும்படியா. ஆனா அவங்களுக்கு தெரியும் இது என் பிரச்சனைய தீர்க்காதுன்னு. நானே நெறைய ஆயில்மெண்ட் வாங்கி என்னோட சரீரத்துல போட்டிருக்கேன். நான் வேற பல டாக்டர் கிட்ட போயிருக்கேன். அவங்க கூட ஆயில்மெண்ட் குடுத்துருக்காங்க நான் பயன்படுத்தும்படியா. ஆனா எதுவுமே எனக்கு சரியா வரல. ஒரு தடவ நான் 22 பிளட் டெஸ்ட் ஆனதை எடுத்தேன். அவங்க அத எடுக்க சொன்னாங்க. இன்னும் ஆழமா என்னுடைய சரீரத்துல என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதுவுமே ரிசல்ட்ல வெளிய வரல. அப்பதான் என்னுடைய பிரச்சனை ஆரம்பிச்சது அதிகமா. நான் அந்த அளவு பணமானது செலவு பண்ணிட்டு இருந்தேன். என் கணவர் வெளிய போய் வங்கியில லோன் ஆனது எடுத்தாரு. எங்க கிட்ட இல்லாத பணத்த நாங்க செலவு பண்ணோம். நாங்க எப்பல்லாம் மருத்துவர்கள பார்க்க போறோமோ, அவங்க சொல்லுவாங்க, உனக்கு இந்த பிரச்சனைன்னு நெனைக்கிறேன், உனக்கு இந்த பிரச்சனைன்னு நெனைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதையுமே உறுதியா சொல்ல மாட்டாங்க. இது ஒரு 2 வருஷமா நான் இந்த பிரச்சனைய கடந்து சென்றேன். முன்னும் பின்னுமா இதே பிரச்சனைய சந்திச்சேன். என் சரீரத்துல எடையானது குறைய ஆரம்பிச்சது. என்னால எதுவுமே செய்ய முடியல. என் எடை ரொம்ப குறைஞ்சது. என் சரீரம் முழுவதும் காயமால நிரப்பப்பட்டது. ஒரே புண்ணுகளா இருந்தது. ரொம்ப காயத்தோட நான் கஷ்டப்பட்டேன். காயங்களோட சேர்த்து வலியானது தான் அதிகமா இருக்கும். எப்பல்லாம் நான் குளிக்கிறேனோ அப்ப இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்பல்லாம் தண்ணியானது என் உடம்புல படுதோ அப்போ அந்த அளவு வலி, ஒரு ஆசிட் என் உடம்புல இருக்கா மாதிரி இருக்கும். அந்த அளவு வலி. உண்மையாகவே என் சரீரம் சிதைந்துதான் இருந்தது. ஒவ்வொரு நாளு நான் தூங்க போகும்போது என் பெட்ஷீட் மேலாக ஒரு கவரானதை போட்டுப்பேன். ஏன்னா நான் பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு படுத்தேனா என் தோல் அந்த அளவு பிச்சுக்கிட்டு வரும். அந்த பெட்ஷீட்டோட என்னோட தோல் அப்படியே ஒட்டிக்கும். அந்த போர்வையோடு என்னோட தோலானது ஒட்டிக்கும். என் மேல அந்த அளவு துர்நாற்றமானது வந்தது. ஈக்கள் எப்பவுமே என்னை சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப துர்நாற்றமா இருந்தது. நான் அந்த அளவு கஷ்டத்தை கடந்து சென்றேன். நான் அந்த அளவு வலியும் நான் கஷ்டத்தையும் அந்த அளவு கடந்து சென்றேன். என் சரீரம் அந்த அளவு வலிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாளும் நான் யோசிச்சதில்ல நான் இதை கடந்து செல்வேன்னு. ரொம்ப கஷ்டம். இனிமேலும் எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு வலியோடு எங்கே இவர் செல்ல முடியும்? மர்சொல்லோ கேட்டார் அவருடைய அண்ணியின் மூலமாய் ஒரு இடத்தில் வந்து இந்த டிவி புரோகிராம் பார்ப்பதற்காக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது நேத்து நடந்தது போல இருக்கு. எனக்கு உதவி செய்யும்படியா கேட்டேன். ஏன்னா இனிமேவும் என்னால இந்த வழியை கடந்து செல்ல முடியாது. வேற எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியும் மாதிரி இல்ல. எந்த பணத்தினால எனக்கு உதவி செய்ய முடியல. எந்த மருத்துவனால எனக்கு உதவி செய்ய முடியல. எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியல. அதனால நான் கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க. எனக்கு உதவி வேணும். எனக்கு உதவியானது வேணும். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க இப்ப எனக்கு உதவி செய்யலாம் நான் இறந்துருவேன். இது அந்த அளவு எனக்கு காயமா இருக்கு. அதனால அன்னைக்கு அவங்க கார் எடுத்துட்டு வந்து என்னை கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க கூட பரிதவிப்போட அவங்களோட நான் போயிருந்தேன். அன்னைக்கு அந்த நிலைமையில தான் நாங்க சென்றடைந்தேன். உங்க கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்குல்லம்மா. இந்த சூழ்நிலை மாறும். அங்கதான் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தார். எனக்கு ஒரு சவாலானதை கொடுத்தார். அவர் சொன்னார், நான் இந்த சவாலை செஞ்சு நான் குணமாக்குதலானதை பார்க்கலன்னா என் சரீரத்துல இருக்க எல்லா வியாதியும் அவருக்கு மாற்றப்படும். அவருடைய வேதாகமத்தை அவர் கொண்டு வந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை திறந்தார். அவர் உறுதியானதை கொடுத்தார், நான் குணமாக்கப்படுவேன்னு. அந்த நாள் நான் தேவனுடைய பீடத்து மேல போனேன். ஏன்னா எனக்கு உதவியானது தேவையா இருந்தது. அன்னைக்கு நான் பீடத்து மேல போகும்பொழுது என் உறவினர் என்னோட இருந்தாங்க உதவி செய்யறதுக்கான. நான் சொன்னேன் இல்ல. நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்குள்ளாக உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே இருக்கார் எனக்கு உதவி செய்ய. என்னோட குணமாக்குதல வேலை செஞ்சிட்டு இருக்கார். அன்னைக்கு நான் திரும்பவும் வீட்டுக்கு போய் நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் தொடங்கி நான் வித்தியாசமான நபரா மாறினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். நான் அபிஷேகப்பட்ட தண்ணியை பயன்படுத்தினேன். அந்த தண்ணியை குடிப்பேன். என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். என் விசுவாசத்துல முன்னோக்கி போனேன். என் காதுக்குள்ளாக போற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் என் குணமாக்கலுக்கான மருந்தா இருந்தது.
அப்போதான் நான் தீர்மானிச்சேன் முழு வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுக்கு கொடுக்க போறேன்னு. நான் தண்ணில ஞானஸ்தானம் பெற்றேன். தேவனோட இருக்க உடன்படிக்கையில இன்னும் கவனமா இருந்தேன். அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அதனால நான் முன்னோக்கி போனேன். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் சரீரபூர்ணமான மாற்றத்தை மட்டும் நான் பெற்றுக்கொள்ள விரும்பல. நான் என்னுடைய உள்புறத்துல குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினேன். என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் குணமாக்குதல் பார்க்கணும்னு விரும்பினேன். என் சரீரம் மட்டும் இல்லை, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் வியாதினால கஷ்டப்பட்டது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால நான் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்பினேன். தேவனுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் ஜெபமானதை செஞ்சேன், நான் உபவாசிச்சேன், தேவனுடைய வார்த்தையை தியானிச்சேன். என்னால முடியலனா கூட என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் தேவனுடைய பீடத்துக்கு போனேன். நான் எந்த விலையும் பத்தி யோசிக்கல, நான் என்னுடைய மருந்து வாங்கணுன்றத பத்தி யோசிக்கல. ஆனா எனக்கு தெரியும் நான் எது அங்க செஞ்சிட்டு இருக்கனோ அதை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன். நான் என்னுடைய இன்பளப்பானதை பீடத்து மேல வச்சேன், அந்த தொகையோட வச்சேன். அதுதான் என்னுடைய தியாகம். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனை நோக்கி செல்கிறார். பீடத்தின் மீது ஏறுகிறார் தன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள. இங்கே தேவனுடைய பீடத்தில் எல்லாம் நடந்தது. என்னுடைய குணமாக்குதல எனக்கு தேவை. ஆனா எல்லாத்தையும் மேலாக எனக்கு தேவனுடைய பிரசனம் தேவையா இருந்தது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினானோ எனக்குள்ளாக சமாதானம் இருந்தது, உறுதி இருந்தது. எனக்குள்ளாக ஒரு ஆசை, இந்த உலகத்துக்கே நான் சத்தமிட்டு சொல்லணும், தேவன் உயிரோடு இருக்கார். நான் ஒரு மேகங்கள் மத்தியில நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. என் தேவனே, உண்மையாவே நீங்க என் கூட இருக்கீங்க, உங்க ஆவி என்னோடு இருக்கார். இது ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு தெரியாது இது இந்த அளவு அற்புதமா இருக்கும்னு. என் தேவனே, நீங்க எனக்குள்ளா இருக்கீங்க, நீங்க உயிர் உள்ள தேவனா இருக்கீங்க, நீங்க உண்மையான தேவனா இருக்கீங்க. எனக்கு யோசனை இல்லாம இருந்தது தேவன் எவ்வளவு அற்புதமானவர், தேவன் உயிரோடு இருக்காருன்னு. நான் மத்தவங்க அவரை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் சொல்லுவாங்க தேவன் உயிரோட இருக்கார், அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா எப்போ இது ஏன் வாழ்க்கையில் நடந்ததோ இது அந்த அளவு ரொம்பவும் அற்புதமா இருந்தது. ரொம்பவும் அற்புதமா இருந்தது. அந்த அளவு சமாதானம், ஒரு அமைதி. என்னை சுத்தி இருக்க உலகத்தை நான் மறந்துட்டேன். கடைசியாய் மர்செல்லோ கண்டறிந்தார் மருத்துவரை விட மேலான மருத்துவரை. அவள் தன் சரீரத்தை சுகமாக்குவது மட்டுமல்லாமல் தன் ஆத்துமாவை சுகமாக்குவதற்காக வந்தாள். இனிமேவும் என் மேல எந்த வியாதியும் இல்லை. என் சரீரம் குணமாக்குதல பார்க்க ஆரம்பிச்சுது. என்னுடைய காயங்கள் மறைய ஆரம்பிச்சுது, காய ஆரம்பிச்சுது. நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் பொழுது என் தோலெல்லாம் சரியாக ஆரம்பிச்சுது. எல்லாமே பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சுது. என் முடி திரும்பவும் வளர ஆரம்பிச்சுது. என்னால சந்தோஷத்தினால கத்த மட்டும் தான் முடிஞ்சுது. என்னுடைய கழுவறையில ஒரு சின்ன குழந்தை போல என் சரீரத்துல தண்ணியானது படும் பொழுது இனிமேவும் அந்த வலி இல்லை எனக்கு. என்னோட தோல் சுத்தமா மாறியது. இங்க பாருங்க, உண்மையாவே மாறி இருக்கு. எல்லாமே சுத்தமாயிடுச்சு. ஒரு குழந்தை சரீரம் போல இருக்கு. மருத்துவர் சொன்னாங்க நான் சூரிய வெளிச்சத்துல போகக்கூடாது. இப்போ நான் அதிகமா சூரிய வெளிச்சத்துலதான் நடக்கிறேன். எந்த பயமும் இல்லாம கடற்கரைக்கு நான் போறேன். மக்கள் என் முன்பாக பார்த்து இப்ப பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால நம்ப முடியல. அவங்க சொன்னாங்க, மசேலா, முன்புக்கும் இப்போயும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்ககிட்ட. இயேசு 10 குஷ்டரோகியை குணமாக்குனார். ஆனா ஒருத்தர் தான் திரும்ப வந்தாரு. நான் தான் அந்த ஒருத்தர். நான் திரும்ப வந்தேன் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு. குஷ்டரோகங்கள் குணமாக்கப்பட முடியும், அதிசயங்கள் விளக்கி சொல்ல முடியும். விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, வேதாகமத்தின் தேவன், ஆபிரகாமின் தேவன், அன்னாளின் தேவன், இதே தேவனை நோக்கி இந்த நேரம் நாங்கள் பொருள் செய்கிறோம். வனாந்தரத்திலே மக்களை பாதுகாத்து நடத்தி சென்றீர். அக்னி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய். இன்றைக்கு இந்த அக்னி எங்களுக்குள் எரிய விரும்புகிறார். இந்த கொடூரமான, பரிதவிப்பான, ஏமாற்றத்துக்குரிய சவாலான உலகத்தில் நடத்தி செல்லுங்கள். எங்க உட்புற ஆண்டவர், எங்கள் வெளிப்புற வெறுமையை நீக்குவது மாத்திரமல்ல, முதலாவது எங்கள் உட்புற வெறுமையை நீக்க விரும்புகிறோம். அதன் மூலம் இவ்வுலகத்திலே நாங்கள் சாதித்து உங்களுடைய ராஜ்யத்தை அடையும்படியா இன்றைக்கு யார் அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ
அவர்களுக்குள்ளாக இருக்கிற வெறுமை நீங்க கர்த்தர் தாமே அவர்கள் கதவுகளை திறப்பாராய், கண்களை திறப்பாராய், புரிந்து கொள்ளுதலை திறப்பாராய். தண்ணீரை பருகுதலின் மூலமா எல்லா சரீர வியாதிகள் மறையும். மனதிலே உள்ள குழப்பங்கள், அசுத்தத்தின் கிரியைகள் வெளியேற கடவுள் இயேசுவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். நாமும் இவருடைய வாழ்க்கையில் மகிமை செய்யப்படுவதாய், சித்தம் இவருடைய வாழ்க்கையில செய்யப்படுவதாய் ஆண்டவராகிய இயேசு பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. இந்த வாரம் முழுவதும் இணைந்திருங்கள். பீடத்தை நோக்கி வாருங்கள். தேவன் நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானத்தினால், கீழ்ப்படுதலினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உங்கள் மேல் பலிக்கும்படி செய்வார். ஆசீர்வாதமான இரவா இருக்கும். சென்று வாருங்கள். நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கலாம்.